வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது அரிச்சந்திரன் என்கிற மன்னன் பொய்யே பேசாதவன் என்றுதான் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு முன்பு அவன் சொன்ன பொய்களின் எண்ணிக்கை ஏராளம். அந்த கதையைத்தான் இன்று பார்க்க போகின்றோம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். மன்னனான அரிச்சந்திரன் சந்திரமதி என்கிற பெண்ணை மணந்து வாழ்ந்து வந்தான். இவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. இதனால் தனக்கு குழந்தை பிறந்தால் குழந்தையை வைத்து நரமேத யாகம் செய்வதாக வருண பகவானிடம் வேண்டிக் கொண்டான் அரிச்சந்திரன். இது சாஸ்திரப்படி குற்றம்தான், இருந்தாலும் வேண்டிக் கொண்டான். இதன் பின்பு வருண பகவான் அருளால் அவனுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகு வருண பகவான் வந்து அரிச்சந்திர மகாராஜாவிடம், நீ சொன்னபடி உன் குழந்தையை பலி கொடுத்து யாகம் செய் என்று கேட்டார். அதற்கு அரிச்சந்திரன், வருண பகவானே, குழந்தைக்கு நாமகரணம் ஆகட்டும், பின் நான் அந்த யாகத்தை செய்கின்றேன் என்றான். சில நாட்களில் அவன் குழந்தைக்கு லோகிதாசன் என்று பெயர் வைத்தான். அதன் பின்பு வருண பகவான் வந்து, குழந்தைக்குத்தான் பெயர் வைத்தாகிவிட்டதே, இப்பொழுதாவது யாகத்தை செய் என்றார். குழந்தைக்கு பெயர் வைத்து விட்டோம், ஆனால் குழந்தை நடக்கட்டும், நன்கு ஓடி விளையாடட்டும், பின்பு செய்கின்றேன் என்றான் அரிச்சந்திரன். குழந்தை நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து விளையாடும் பருவம் வந்ததும் அங்கு வந்த வருண பகவானிடம், சத்திரிய தர்மப்படி குழந்தைக்கு பூணூல் அணிவித்து வித்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வித்தையை ஆரம்பித்ததும் நான் குழந்தையை பலி கொடுத்து யாகம் செய்கின்றேன் என்றான் அரிச்சந்திரன். பின்பு குழந்தைக்கு பூணூல் போடும் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டு வித்தை ஆரம்பமானது. அதே நேரம் லோகிதாசனும் நன்கு வளர்ந்து விட்டான். இதற்கு மேலும் வருண பகவானிடம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்பதை உணர்ந்த அரிச்சந்திரன் இதுவரை நடந்த அனைத்தையும் லோகிதாசன் காதில் விழும்படி தன் மனைவியிடம் பேசினான். எங்கே தன்னை பலி கொடுக்க போய்விடுவார்களோ என்று அறிந்த லோகிதாசன் காட்டிற்குள் ஓடிவிடுகின்றான். அதைத்தான் அரிச்சந்திரனும் எதிர்பார்த்தான். வருண பகவான் அரிச்சந்திர மகாராஜாவிடம் வந்து, நீ அநேக பொய்களை கூறி சாக்கு போக்கு சொல்லி என்னை ஏமாற்றி விட்டாய், உனக்கு வயிறு வலி வரட்டும் என்று சாபம் விட்டு விட்டார். இதனால் வயிற்று வலியால் மிகவும் சிரமப்பட்ட அரிச்சந்திரன் வசிஷ்டரிடம் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டான். அதற்கு வசிஷ்டர், பிறந்த குழந்தைகளைத் தவிர ஸ்வீகார புத்திரர்கள், விலை கொடுத்து வாங்கிய புத்திரர்கள் என பல வகை உண்டு. எனவே யாராவது ஒரு குழந்தையை விலைக்கு கொடுத்து வாங்கி நீ பலி கொடுத்து யாகம் செய் என்று கருத்து தெரிவித்தார். அதன்படி பிள்ளையை விலைக்கு தருபவர்களுக்கு 1000 பசுக்கள் தருவதாக தண்டோரா போடப்பட்டது. யாரும் மகன்களை விற்க முன் வரவில்லை. அஜிகர்த்தன் என்கிற அந்தனருக்கு கணபுச்சன், கணேசபன், சுலோச்சனன் என்று 3 மகன்கள். தன் ஒரு மகனை விற்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. மிகவும் வறுமையில் பசியில் வாடிக்கொண்டிருந்தது அந்த குடும்பம். தன் மனைவியிடம் கலந்து ஆலோசிக்க அவள், கடைசி மகன் எனக்கு வேண்டும் என்றாள். அந்தணனோ தனக்கு தலைமகன் வேண்டும் என்று சொல்லிவிட்டான். இதை வெளியில் இருந்து கேட்ட நடுமகன், என்னை நீங்கள் விற்கப் போகின்றீர்கள், சரி என்னை கொடுத்து விடுங்கள், உங்கள் பிரச்சனையாவது தீரட்டும் என்றான். அதன்படி அரிச்சந்திர மகாராஜாவுக்கு அவன் விற்கப்பட்டான். யாகஸ்தம்பத்தில் சிறுவனை கட்டி வைத்துவிட்டு பலி கொடுப்பதற்கான யாகத்தை ஆரம்பித்தான் அரிச்சந்திரன். சிறுவனோ அழ ஆரம்பித்தான். அப்போது விஸ்வாமித்திரர் அங்கு வந்தார். அவர் அந்த சிறுவனிடம், வருத்தப்படாதே, வருண பகவான் மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கின்றேன், நீ இந்த ஜெபத்தை தொடர்ந்து செய், வருண பகவானின் அருள் உனக்கு கிடைக்கும், மரணம் நேராது என்றார். யாகம் ஆரம்பித்தவுடன் யார் பலி கொடுப்பது என்கிற கேள்வி வந்தது. அப்போது ஆடு மாடுகளை வெட்டும் சாமித்திரன் என்பவன் அங்கு வந்தான். அவனிடம் 1000 பொன் தருவதாக கூறி சிறுவனை வெட்டும்படி கூறினர். அவன் அழுது கொண்டிருந்த சிறுவனை கண்டு, நீங்கள் கொடுக்கும் 1000 பொன் எனக்கு வேண்டாம், இந்த சிறுவனை வெட்டும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறி கத்தியை கீழே போட்டு விட்டான். அப்போது யார் வெட்டுகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொன் பரிசளிக்கப்படும் என்று அரிச்சந்திர மகாராஜா அறிவித்தார். அதை கேட்ட சிறுவனின் தந்தை, நானே வெட்டுகின்றேன் என்று கூறி கத்தியை எடுத்து கொண்டு வந்தான். அப்பொழுது வருண பகவான் விரைந்து வந்து, யாகத்தை நிறுத்துங்கள், இந்த சிறுவன் என்னை துதித்து பாடியதால் நான் மகிழ்ந்தேன், யாகம் பூர்த்தியாகிவிட்டது, உன் வயிற்று வலியும் தீர்ந்துவிடும் என்று கூறிவிட்டார்.
வசிஷ்டர், நாரதர், விஸ்வாமித்திரர் போன்றோரும் அங்குதான் இருந்தனர். சிறுவன் ஸ்தம்பத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான். இப்போது சிறுவன் யாரிடம் செல்வது என்கிற கேள்வி எழுந்தது. தந்தையிடம் செல்வதா, அரசனிடம் செல்வதா, அல்லது வர்ண பகவானிடம் செல்வதா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு நாரதர், அந்தணர் இவனை பெற்றெடுத்தாலும் தன் மகனை வெட்டப் போகின்றார்கள் என்று தெரிந்தே விலைக்கு கொடுத்து விட்டார். எனவே இவனுக்கு தந்தையாக மாட்டார். வெட்டுவதற்காகவே சிறுவனை விலைக்கு வாங்கினார் அரசர். எனவே அரிச்சந்திர மகாராஜாவும் தந்தைக்கு சமமானவர் அல்ல. சாமித்திரன் சிறுவனை வெட்டாமல் விட்டுவிட்டான். ஜாதியில் தாழ்ந்திருந்தாலும் குணத்தால் அவனே உயர்ந்தவன். இருந்தாலும் அவனும் தகப்பனாக மாட்டான். இந்த இடத்தில் அந்தணன் உயர்குலத்தில் பிறந்தாலும் குணத்தால் தாழ்ந்தவனாகிவிட்டான் என்கிறதையும் நாரதர் கூறுகின்றார். வருண பகவான் சிறுவனை துதி செய்ததால் அவர் அருள் புரிந்தார். அவரும் தகப்பனாக மாட்டார். ஆனால் எந்த பலனும் கருதாமல் இவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று கருதி மந்திரத்தை உபதேசம் செய்த விஸ்வாமித்திரரே இந்த சிறுவனுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் உள்ளவர் ஆவார். எனவே விஸ்வாமித்திரருடன் தான் இந்த சிறுவன் செல்ல வேண்டும் என்று நாரதர் கூறினார். தனக்கு குழந்தை வேண்டும் என்கிற எண்ணத்தில் குறுக்கு வழியில் உயிர் பலி கொடுக்கலாம் என்று நினைத்ததால் பிற்காலத்தில் அரிச்சந்திரன் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து நாட்டை இழந்து சுடுகாட்டுக்கு செல்லும் நிலையும் உருவாகின்றது. அந்தணர் குலத்தில் பிறந்தாலும் குணத்தால் தாழ்ந்தவனாகி அவமானப்பட்ட நிகழ்வும் தான் அங்கு நடந்தது. எனவே எந்த செயலும் தர்மத்திற்கு உட்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்பதே சத்தியமான உண்மை. ஓகே மக்களே, அரிச்சந்திரன் கதையை தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இதுபோல் இன்னொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.